இப்படி நேசிக்கிற அன்புள்ள கர்த்தாவே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. இந்த வேலையில கூட ஏசப்பா, நீங்க எங்க மத்தியில எங்க பிரசனமாக இருக்கீங்கன்றதை நாங்க விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. இன்னைக்கு உங்க பிள்ளைகளாகி எங்க கிட்ட நீங்க பேச போறீங்க, அதை நாங்க கேட்க போறோம் ஏசப்பா. அப்பா, உமது வார்த்தையை கர்த்தாவே அப்பா எங்களுக்கு நீங்க போஷிங்க கர்த்தாவே அப்பா. நீங்க அதன் அர்த்தத்தை கர்த்தாவே, அதனுடைய ஆழத்தை புரிந்து கொள்கிறதுக்கு நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. உமது கிருபையின் கரம் எங்க மேல எப்பொழுதும் இருக்கட்டும், எங்களை ஆசீர்வதிக்கட்டும் அப்பா. அப்பா, எங்களோட தேவைகள் அனைத்தையும் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறீங்க அப்பா. எங்களோட நினைவுகள் அனைத்தையும் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறீங்க அப்பா. எப்பயுமே கர்த்தாவே எங்களுக்காக கர்த்தாவே கரிசனை உள்ள எங்களை காண்கின்ற தேவனாக நீங்க இருக்கிறீங்க கர்த்தாவே. அப்பா, நீங்க கர்த்தாவே ஹாவ் யோர் வே லார்ட் ஜீசஸ் அண்ட் யூ டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங் இஸ்ப்பா. அப்பா பிதாவே, இந்த வேலையில கூட கர்த்தாவே உமது கிருபையின் கரம் எங்கள் மேலே இருக்கட்டும் அப்பா. எல்லா விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் நீக்கி போடுங்க. நாங்கள் உங்களை பாடி துதிக்கும் போதும் உமது சமூகத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போதும் தேவையில்லாத எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் எங்கள் மைண்டை ஆட்கொள்ளாமல் ஏசப்பா உங்களை பற்றி மாத்திரமே நாங்கள் நினைத்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த நீங்கள் கிருபை செய்யுங்க அப்பா. எல்லா துதிகான மகிமை உமக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். நாங்கள் ஒன்றுமே இல்லை சுவாமி அப்பா. நாங்கள் எதுக்குமே தகுதி இல்லை கர்த்தாவே. ஆனால் நீர் ஒருத்தரே பாத்திரர் கர்த்தாவே. அப்பா, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லா துதிகான மகிமை கர்த்தாவே உமக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. நீர் மட்டுமே உயரட்டும் ராஜா. நாங்கள் சிறுக நீர் பெருக கர்த்தாவே. உமது நாமம் மட்டுமே உயரட்டும் அப்பா. In the name of Jesus we pray. Amen. ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து நமக்கு தெரிஞ்ச பாடல், எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாக பாடலாம். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமம். ஸோ அது எல்லா விசுவாசத்தோட நம்ம உற்சாகமாக இப்போ பாடி ஆண்டவரை துதிக்கலாம். ஸ்க்ரீனில் வந்துட்டு உங்களுக்கு லிரிக்ஸ் தெரியும். ஸோ நீங்கள் அதை பார்த்து எல்லாரும் ஆனந்தமாக பாடலாம். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். பாவத்திலிருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்திலிருந்து விடுவித்ததே கிறிஸ்துவின் நாமமே. பாவத்திலே இருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்திலிருந்து விடுவித்ததே கிறிஸ்துவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே கிறிஸ்துவின் நாமமே. சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே கிறிஸ்துவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி
ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஒசன்னா அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஒசன்னா அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஒசன்னா அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஒசன்னா அல்லேலூயா, Alleluia. Amen. Thank you, Father God. Thank you, Jesus, for this wonderful time of praise, Father God, for this wonderful fellowship that you have given us, அப்பா. இந்த வேலையில் கூட கர்த்தாவே உமது நாமத்தினால எங்களுக்கு கூடி வர செய்த இந்த ஸ்லியாக்கியத்துக்காக கர்த்தாவே நன்றி ராஜா. அப்பா, இந்த வேலையில் கூட கர்த்தாவே இங்கே நாங்கள் கூடி வந்திருக்க ஒவ்வொருத்தரும் அப்பா என்ன தேவைகளோடு இருக்காங்க, என்ன வாஞ்சிகளோடு இருக்காங்க, நீர் மாத்திரமே அறிவீரப்பா. நிறைய பேர் எனக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, எனக்கு சந்தோஷம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுட்டு இருக்கலாம். இல்லாட்டி எனக்கு வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, எனக்கு சமாதானம் வேணும்னு நீங்கள் சொல்லி கேட்டுட்டு இருக்கலாம். என் வாழ்க்கையில் எனக்கு டைரக்ஷன் இல்லை, எனக்கு டைரக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுட்டு இருக்கலாம். இல்லாட்டி என் வாழ்க்கையில் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, ஆண்டவர் நிறைய ப்ராமிசஸ் கொடுத்தாரு, ஆனால் எதுவுமே ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி தெரியல, நான் எதுவுமே ப்ரொடக்டிவாக பண்ணுற மாதிரி இல்லை, என் வாழ்க்கை ரொம்ப ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கலாம். இல்லாட்டி என் வாழ்க்கை இப்போ தான் ரொம்ப நல்லா இருக்குது, நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்த எல்லா ப்ராமிசஸையும் நிறைவேற்றிட்டாரு, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், என் வாழ்க்கையில் நான் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருக்கும் மாறாத ஒரே ஆண்டவர், நம்மளுக்கு மாறிடாத ஒரு நேசராக நம்ம கூட இருக்கிறாரு. எல்லா சீசன்ஸ் ஆஃப் லைஃப்லேயும் ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரே தேவனாக, ஒரே வல்லவராக நம்ம வாழ்க்கையில் வாசம் பண்ணுகிறார். ஸோ நம்ம இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்போமா, வாட் எவர் சீசன் யூ ஆர் இன் லைஃப், எல்லா சீசன்லேயும் ஆண்டவருடைய கைடன்ஸ் நமக்கு தேவை. நம்ம கஷ்டத்தில் மட்டும்தான் நமக்கு ஆண்டவர் வேணும்னு இல்லை, நம்ம சந்தோஷமாக இருக்கும்போதும் நமக்கு ஆண்டவர் வேணும், நம்ம வாழ்க்கையில் நன்மைகள் பொழிந்துட்டு இருக்கும்போது நமக்கு ஆண்டவர் வேணும். ஏன்னா அப்போதான் நம்மளால அந்த நன்மைகளை பர்ஃபெக்டாக நம்ம என்ஜாய் பண்ண முடியும். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் மட்டும்தான் அதை எப்படி தக்க வச்சுக்கிறதுன்னு நமக்கு வந்துட்டு கற்று தருவார். இல்லாட்டி நம்ம வந்துட்டு நம்ம வழியில் போனோன்னா நம்ம கண்டிப்பாக தோல்வி தான் அடைவோம், ஆனால் ஆண்டரோட வழியில் போனோன்னா கண்டிப்பாக நம்ம வெற்றி அடைவோம். ஸோ இந்த வேளையில் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுப்போமா. ஏசப்பா, இப்போ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்ககிட்ட கர்த்தாவே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. அப்பா, நீங்கள் எங்களை பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க ஏசப்பா. அப்பா, த்ரூ எவ்ரி சீசன் ஆஃப் லைஃப் வி நீட் யூ அப்பா, வி நீட் யோர் கைடன்ஸ், வி நீட் யோர் ப்ரொடெக்ஷன், வி நீட் யோர் யோர் ஏசப்பா, உங்களோட வழி நடத்துதல் எங்களுக்கு எல்லா விதத்துலேயும் ஏசப்பா தேவை. அது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர்கிட்ட கேட்போமா அப்பா. நீங்கள் த்ரூ எவ்ரி வாக் ஆஃப் லைஃப் அப்பா, இப்போ என்ன சீசனில் நீங்கள் இருந்தாலும் சரி, ஆண்டவர் அங்கே இருக்கும்போது அந்த சீசன் வாட் எவர் இட் இஸ், தேர் இஸ் கோயிங் டு பி பீஸ், தேர் இஸ் கோயிங் டு பி ஜாய். சில பேர் இப்படி கூட சொல்லலாம், என் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் இருக்குது, எல்லாமே எனக்கு இருக்குது, நான் குறைவுன்னு எனக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, ஆனாலும் என் வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இல்லாமல் இருக்குது, ஒரு எம்டினஸ் எனக்கு ஃபீல் ஆகுது, இல்லாட்டி நான் ஒரு பர்பஸ் இல்லாமல் ஒரு மீனிங் இல்லாமல் நிறைய விஷயத்த பண்ணுறேன்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்க ஒவ்வொருத்தரும் நீங்கள் இப்போ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கைக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க. ஏன்னா ஆண்டவர் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரும்போது நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக அங்கே ஒரு புது ஜீவன், புது அர்த்தம் வந்துட்டு பிறக்கும், நம்ம எல்லாரும் மறுரூபப்படுவோம். ஏன்னா ஏசப்பா ஒருத்தர் வாழ்க்கையில் இருந்தால் அவங்க வாழ்க்கை என்னைக்குமே வந்துட்டு ஒரே மாதிரி இருக்காது. கண்டிப்பாக ஆண்டவர் என்டர் பண்ணுற ஒவ்வொரு லைஃப்பையும் அவர் வந்துட்டு சுத்திகரிக்கிறார். அவர் ஹீ மேக்ஸ் இட் ஈவன் பெட்டர், ஹீ மேக்ஸ் இட் மீனிங்ஃபுல், ஹீ மேக்ஸ் இட் பர்பஸ்ஃபுல். So if you feel empty today, ask God to come into your life. Father God, you come into our lives, Father God, and you bless it. You fulfill our lives with purpose, Lord Jesus. You fill our lives with your presence, your love, your meaning, Father God. Let everything that we do be done in your love, in for the glory of your name, Father God. இம்மட்டும் கர்த்தாவே, நாங்கள் ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தா இன்னைக்குலேருந்து நாங்கள் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழணும்னு நாங்கள் நினைக்கிறோம் ஏசப்பா. ஒரு சுகம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தா இன்னைக்கு உங்களை நாங்கள் அழைக்கிறோம் சுவாமி.
சுவாமி. எங்களோட பலவீனங்கள் அனைத்தையும் நீங்கள் நீக்கி போட்டு கம்ப்ளீட்டாக ஒரு விடுதலை சுகத்தை எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தந்து நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறீங்கப்பா. ஒரு வேளை ஒரு சந்தோஷம் இல்லாத, ஒரு சமாதானம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தா இன்னைக்கு நாங்கள் உங்களை இன்வைட் பண்ணுறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கைக்குள்ளே வாங்க. இருக்கிற எல்லா அசுத்தங்களையும் கர்த்தாவே, எல்லா சோர்வுகளையும் கர்த்தாவே, எல்லா சாரோஸையும் நீங்கள் நீக்கி உமது சந்தோஷத்தினால, உமது சமாதானத்தினால, இந்த உலகம் எடுத்துக்கொள்ள முடியாத அந்த சமாதானத்தினால எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் நிரப்பி ஆசீர்வதிங்கப்பா. இப்போ கூட கர்த்தாவே, ஒருவேளை நாங்கள் லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம், எங்களுக்கு நல்ல ஒரு மீனிங், ஒரு நல்ல பர்பஸோட நான் எல்லாத்தையும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா, ஆனால் ஏசப்பா எங்கள் வாழ்க்கைக்குள்ளே வாங்க கர்த்தாவே. இந்த சுச்சுவேஷனும் எங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்து give us more meaning, more purpose, help us to do more for your kingdom, Father. Help us to do more with our life. Help us to even give our best, even better than the best கர்த்தாவே. அது நாங்கள் உங்களுக்காக கொடுக்கறதுக்கு எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. through every walks of life we need you, Father God. We need you in everything because you are almighty. You are the Alpha and the Omega, Father God. And you are almighty, Father God. You are everything, அப்பா. நீர் சர்வ வல்லவர், நீர் சர்வ ஞானி சுவாமி. அப்பா, எங்களுக்கு கிரகிக்க முடியாத அதிசயங்களை செய்கிற தேவனாக நீங்கள் இருக்கிறீங்கப்பா. எங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தாவே, நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்க ஒவ்வொரு திட்டத்தையும் கர்த்தாவே நீங்கள் நிறைவேற்றி தருவீங்கப்பா. எங்களோட இயலாமைகளில் கர்த்தாவே நீங்கள் செயல்படுகிற தேவனாக இருக்கிறீங்க கர்த்தாவே. அப்பா, உமது கரம் எப்பொழுதும் எங்கள் மேலே இருக்கட்டும் ராஜா. நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை சுத்திகரிங்க கர்த்தாவே, எங்களை சுத்தப்படுத்துங்க ராஜா. அப்பா, உமது வல்லமை எங்கள் வாழ்க்கையை நிரப்பட்டும், எங்களை ஆசீர்வதிக்கட்டும் அப்பா. இப்போ கூட நம்ம எல்லாரும் விசுவாசத்தோட இந்த பாடலை பாடலாமா? எண்ணியலாமையில் நீர் செயல்படுவீர், கரம் என்னை விலகாதிருக்கும். எண்ணியலாமையில் நீர் செயல்படுவீர், கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீர் என்றார், என் நோய்கள் உமக்கு மாத்திரம். கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். தேங்க்யூ ஃபாதர் காட், தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தாவே நீர் கிரகிக்க முடியாத அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறீங்கப்பா. எங்களுக்காக ஏதாச்சும் நீங்கள் ஒன்று கண்டிப்பாக செய்வீங்க கர்த்தாவே. எங்களோட இயலாமைகள் உங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை சுவாமி. எங்களோட வீக்னஸ் உங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை சுவாமி. எங்களுக்கு இருக்க தேவைகள் உங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை சுவாமி. எங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை சுவாமி. அப்பா, உங்களுக்கு கர்த்தாவே, உங்கள் பவர்னால கர்த்தாவே, பை யோர் ஸ்பிரிட் ஃபாதர் காட், யூ வில் டூ கிரேட் அண்ட் மைட்டி திங்ஸ் ஃபார் அஸ் அப்பா. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் மேலாக சுவாமி, from the storehouses of heaven, Father God, you will rain down blessings on each and every one of us because we are inviting you into our life and in every situation that we are in today, Father God.
Appa, we believe that you will do great and mighty things for us, Lord Jesus, where we get to experience you on a closer level, Lord Jesus. We know that with you all things are possible and you will do everything for us, அப்பா. நீங்க எங்களுக்காக எல்லா காரியங்களும் நன்மையாக செய்கிற தேவனாக இருக்கிறீங்கப்பா. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. அப்பா பிதாவே, இந்த வெளியில கூட கத்தாவே, இன்னைக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களை எங்கள் வாழ்க்கையில் இன்வைட் பண்ணியிருக்கோம் அப்பா. நீங்க எங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வீங்க. எங்களுக்காக ஏதாச்சும் ஒரு மிரக்கலை பண்ணுவீங்க கர்த்தாவே. எங்களுக்காக நீங்கள் எல்லாத்தையும் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கீங்க. அந்த எல்லா நன்மைகளையும் ஏற்ற காலத்தில் எங்களுக்கு நீங்கள் தருவீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. எல்லா சுச்சுவேஷன்ஸ்லையும் நீர் ஒருவர் மாத்திரமே மாறாத நல்ல தேவனாக எங்களுக்கு இருக்கிறீங்கப்பா. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளும், நீர் ஆசீர்வதியும் அப்பா. மீதியான நேரத்தை உமது கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. உமது வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போதப்பா, எங்ககிட்ட நீங்கள் பேசுங்க, நீங்கள் வழி நடத்துங்க கர்த்தாவே. உமது சத்தத்தை நாங்கள் ஒவ்வொருத்தரும் கேட்கறதுக்கு எங்கள் செவிகளை திறந்து தாங்க ராஜா. மீட்பிரேசும் ஜெபம் கேட்குறோம் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்துட்டு yeah. So இன்னைக்கு வந்துட்டு we are going to see about it's like a continuation of what we saw last. நம்ம கடைசியாக வந்துட்டு we spoke about mental health and how to focus on our mental health according to the Bible. Okay. So இன்னைக்கு I have a question for all of you. எத்தனை பேருக்கு நீங்க எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஆசை? எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு? என் வாழ்க்கையில் வந்துட்டு சோகமே வரக்கூடாது, என் வாழ்க்கையில் கஷ்டமே இருக்கக்கூடாது, நான் எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்கணும், தான் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்குதான் இல்லை? பிகாஸ் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் நீட் ஹாப்பினஸ், எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் நீட் ஜாய், எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் நீட் பீஸ். அண்ட் தட் இஸ் ஹவு வி were மேட். வி நீட் இட் பிகாஸ் தட் ஆர் த பேசிக்ஸ் ஃபார் ஹியூமன். ஏன்னா அது இல்லாமல் we cannot function. கரெக்டாக? ஸோ அதனால தான் அது நமக்கு ஒரு தேவையாக இருக்குது. ஜஸ்ட் லைக் ஹவு வி நீட் ஃபுட் எவ்ரி டே, வி நீட் பீஸ், வி நீட் ஜாய் எவ்ரி டே. We need that happiness that we get from God, that peace that we get from God every day. அது இல்லைனா we cannot function properly. So we saw about how to maintain our mental health according to the Bible day before yesterday, and I said that I'll continue it, right? So இன்னைக்கு we are going to see about the continuation, and this is going to be about um, how to be happy. ஸோ மென்டல் ஹெல்த்தை வந்துட்டு நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதே இஸ் டு பி ஹாப்பி, இஸ் டு பி பீஸ்ஃபுல் இன் ஆர் லைஃப், ரைட்? ஸோ இன்னைக்கு அண்ட் வி saw how Jesus took steps to have his mental health aligned with the Bible, how he took time with God அப்படின்னு சொல்லிட்டு. பட் யூ கேன் ஆஸ்க் மீ, சரி அது எப்படி நாங்கள் எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், எப்பயுமே சந்தோஷமாக இருக்க முடியாது தான், தட் இஸ் த ட்ரூத். பட் when we are in a close relationship with Jesus, we can be peaceful. Happiness is not guaranteed, but the Bible guarantees peace. Jesus says in John, saying that in this world you will have tribulation, but take heart, I have overcome the world. And he says that my peace I give to you, I do not give to you as the world gives. Okay, so do not let your hearts be troubled and do not be afraid. So he guarantees peace all the time through all the seasons of life, and that is what we see in the Bible as well. That is what Jesus gave in the Bible as well. So if we so yeah, ஸோ இப்போ பீஸுக்கும் ஹாப்பினஸ்க்கும் எப்படி ஒரு ரிலேஷன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, டு பி ஆனஸ்ட், சம்டைம்ஸ் ஹாப்பினஸ் இருக்கும்போது பீஸ் இருக்காது. அண்ட் தட் இஸ் த மோஸ்ட் டெரபிள் ஃபீலிங் எவர். அண்ட் டு பி ஆனஸ்ட், பீஸ் இஸ் superior than happiness, and peace is the most expensive of any of the gifts that you can ever get, because there are so many people who have everything in their life. They have money, they have influence, they have all their needs met, they have more than what they need indeed. ஸோ இந்த மாதிரி இருந்தாலே ஒரு மனுஷனால் ஹாப்பியாக இருக்க முடியுமா? இல்லையா? இருக்க முடியும். ஆனால் அவங்க வாழ்க்கையில் சமாதானம் இல்லைன்னா அவங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் சுத்தமாக அவங்களால என்ஜாய் பண்ணவே முடியாது. ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு see today. How to maintain our peace
so that in order to enjoy the joy and happiness and the good things and the blessings that God gives us. And in every situation, like not just when we are happy, and in every situation, like even when we are sad, எப்படி நம்ம இந்த பீஸையும் அந்த ஜாயையும் வந்துட்டு நம்ம மெயின்டைன் பண்ணுறது, ஏசப்பா எப்படி அதை பண்ணாருன்றதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ in the last message we saw that um, we need to take captive every thought and make it obedient to the word of God. அது பண்ணும்போதே நமக்கு வந்துட்டு பாதி ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு ஓவர் ஆகிடும். அண்ட் நம்ம மென்டல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்மளோட தாட்ஸை ரெகுலேட் பண்ணி நம்ம அதை வந்துட்டு ஆண்டோடைய வார்த்தைக்கு கட்டுப்படுத்தணும். அது பண்ணும்போதே நம்மளோட வாழ்க்கையில் வந்துட்டு பாதி பிரச்சனை வந்துட்டு சரியாயிடும், ரைட்? அண்ட் வி saw how ஜீசஸ் த்ரூ எவ்ரி வாக் ஆஃப் லைஃப் அவர் எப்படி ஒரு ஒரு விஷயத்தையும் மேற்கொண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு we are going to see how Jesus was able to have that peace throughout his life. ஸோ அவர் சமாதானம், எனக்கு வந்துட்டு இப்போ சமாதானம் இல்லைன்னு பைபிளில் ஒரு இடத்துல கூட அவர் வந்துட்டு சொல்லவே இல்லை. கரெக்டாக அவர் வந்துட்டு சோகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு, பயமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு, ஆனால் சமாதானம் இல்லைன்னு ஒரு இடத்துல கூட அவர் சொன்னதே இல்லை. ஓகே, அவர் வந்துட்டு ஐ எம் ட்ரபிள் டு த பாயிண்ட் ஆஃப் டெத்துன்னு கூட சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு அவருக்கு ஆங்ஷியஸாக இருக்குது, அவருக்கு வந்துட்டு ஒரு ஒரு பயம் இருக்குது அப்படின்னு கூட சொல்லியிருக்காரே தவிர, ஆனால் சமாதானம் இல்லை, என் சமாதானம் கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. கரெக்டா? விச் மீன்ஸ் பிகாஸ் ஹீ ஹேட் அ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் காட், his peace was never ruined. He had that peace. And the Bible says that he gives that peace that he had to each and every one of us, which this world cannot take away. Okay, so let us see how God had that peace. So the first point is, he prayed through his struggles. Okay, God prayed through his struggles. நேற்று தான் we saw a beautiful message about prayer, how consistent and persistent we should be in prayer. கரெக்டாக ஸ்ட்ரகிள்ஸில் இருக்கும்போது நம்ம ப்ரே பண்ணணும். ஏன்னா தட் இஸ் வாட் ஜீசஸ் டிட். பட் நம்ம மோஸ்ட் ஆஃப் அஸ் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஒரு தேவை இருக்குன்னா போய் ப்ரே பண்ணுவோம். ஏசப்பா எனக்கு இது வேணும், எப்படியாச்சும் எனக்கு இதை அரேஞ்ச் பண்ணித்தாங்க, எனக்கு இதை பண்ணித்தாங்க, எனக்கு இந்த ஐ வாண்ட் திஸ், ஐ வாண்ட் தட் அப்படின்னு நம்ம போய் கேட்போம். இல்லாட்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம ஜாலியாக ப்ரே பண்ணுவோம். ஆனால் ஒரு ஸ்ட்ரகிளில், ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது எத்தனை பேர் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நம்ம கேட்குறோம் ஹெல்ப் பண்ணிங்கன்னு? நம்ம கேட்குறது இல்லை. கரெக்டாக வி ஸ்டார்ட் கிவிங் அப் ஆன் காட், விச் இஸ் வெரி பேட். லைட்டாக ஒரு பிரச்சனை வந்துட்டாலே என்னது இது, ஆண்டவர் எப்படி இதை அலோவ் பண்ணார் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கோச்சிக்கிட்டு அவர்கிட்ட பேசாமல் இருக்கிறது என்ன, பைபிள் வாசிக்காமல் இருக்கிறது என்ன, அந்த மாதிரிலாம் நம்ம நிறையா பண்ணுவோம். கரெக்டாக? பட் தட் இஸ் வெரி பேட். பிகாஸ் ஸ்ட்ரகிள் இருக்கும்போது தான் மெயினாக நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா அப்போ தான் ஆண்டவர் சொல்லுவார் அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும், அதை எப்படி மேற்கொள்ளணும், அதை எப்படி வெற்றி பெறணும்னு ஆண்டவர் சொல்லுவார், ரைட்? ஸோ ஜீசஸ் வந்துட்டு கெத்செமனே தோட்டத்தில் அவ்வளோ ஒரு ஆஜிடேஷனில் இருக்கும்போது ஹீ வெண்ட் அண்ட் ப்ரேட். அவருக்கு வந்து புலம்பலை. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு ஐயோயோ நான் சாக போகிறேன், என்னை சிலுவையில் அறைய போகிறாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு ஒரே பயமாக இருக்குது, வலிக்குமே அப்படின்னு அவர் எதுவுமே சொல்லலை. அப்படின்னு ஏதாச்சும் பைபிளில் போட்டிருக்கா? இல்லை. அவர் 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 வந்துட்டு கர்த்தர்கிட்ட போய் புலம்பலை, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட புலம்பல. Instead, what did he do? He called his friends and asked them to pray with him. He said, watch and pray அப்படின்னு சொன்னார். கரெக்டா? So Luke chapter 22 verse 44 it says, and being in agony, he prayed more earnestly, and his sweat became like great drops of blood falling down to the ground. Okay, so அவர் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு அப்படி ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது கூட ஹீ மேட் ஷுவர் தட் ஹீ ப்ரேட். அதுவும் அங்கே நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஹீ ப்ரேட் மோர் ஏர்னஸ்ட்லி. நம்ம சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனில் இருக்கும்போது நமக்கு ப்ரே பண்ணோன்னே தோணாது. வி ஸ்டார்ட் கிவிங் அப். ஓகே, இல்லாட்டி ரொம்ப சோகமாக இருக்கும்போது எனக்கு இன்றைக்கி சர்ச்சுக்கு போகணுன்னே தோணலப்பா, இன்றைக்கி நான் வெளியே போகணுன்னே தோணலை, நான் வீட்டில் படுத்து தூங்க போகிறேன், எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம்.
கரெக்டாக எனக்கு வந்துட்டு எனக்கு ப்ரே பண்ணோன்னே தோணலை அப்படின்னு இருக்கும். பட் அப்போ தான் எப்போ உங்களுக்கு ப்ரே பண்ண வேணான்னு தோணுதோ அப்போ தான் நீங்கள் போய் முதல்ல ப்ரே பண்ணணும். ஏன்னா தட் இஸ் சேட்டன்ஸ் வே ஆஃப் கீப்பிங் யூ அவே ஃப்ரம் யுவர் ஆன்சர்ஸ், கீப்பிங் யூ அவே ஃப்ரம் யுவர் மிரக்கிள்ஸ். வென் யூ ஆர் இன் யுவர் ஸ்ட்ரகிள்ஸ், ஜஸ்ட் லைக் ஹவு ஜீசஸ் ப்ரேட் ஈவன் மோர் ஏர்னஸ்ட்லினா இன்னும் சின்சியராக இன்னும் அதிகமாக ஜெபிச்சார். அதே போல் நம்மளும் போய் ஜெபிக்கணும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஹாவ் யுவர் பீஸ் த்ரூ யுவர் ஸ்ட்ரகிள்ஸ், தென் go pray through every struggle. Go and fight your battle on your knees, because the moment we enter the presence of God, we will get that peace which Jesus gives, and nobody can ever take that peace away from you. So, and God will also give you ideas, give you solutions, give you answers, instruct you on what you should do. So that is your miracle, and he will even perform miracles for you. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட ஒவ்வொரு ஸ்ட்ரகிள்லையும் நம்ம போய் ப்ரே பண்ணோம். ஆண்டவர் ஏசப்பா எப்படி கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர்கிட்ட போயிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ப்ரே பண்ணாரோ, அதே மாதிரி நம்மளும் ஆண்டவர்கிட்ட போய் எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரே பண்ணால் கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அடுத்து நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன்ட், he found strength in scripture. ஓகே, he found என்னது strength in scripture. அதாவது வேதத்தில் அவர் வந்துட்டு வேதத்தின் மூலியமாக அவருக்கு வந்துட்டு அவர் பலன் அடைஞ்சார் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ எப்படி எப்படி பைபிள் மூலயமா நம்மளால் பலன் அடைய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, only when we meditate the word of God and when we allow God to talk to us, we will be strengthened by the scripture. இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். மோஸ்ட் ஆஃப் அஸ் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா, ப்ரே பண்ணிவிட்டு ஆண்டவர்கிட்ட ஒரு ஸ்ட்ரகிளை சொல்லிவிட்டு நம்மளே வந்துட்டு ஒரு வார்த்தையை எதிர்பார்ப்போம். ஆண்டவர் இப்போது இந்த பயப்படாதேன்ற வேர்ஸை கொடுத்தா நல்லாயிருக்கும், இல்லாட்டி ஆண்டவர் இப்போ வந்துட்டு கவலைப்படாதன்ற அந்த வேர்ஸை கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா போய் ஒன்று தேடுவோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன பேசுகிறாருன்றதை கேட்குறதுக்கு நம்ம மைண்ட் எப்பயும் ஓப்பனாக இருக்கணும். We should be open to what God wants to speak to us. Only then we will be able to hear what God wants to speak to us. Okay, so the second thing is find your strength in the scripture. நிறைய பேர் வந்துட்டு உங்களுக்கு சோகமாயிட்டிங்கன்னா உடனே என்ன பண்ணுவீங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வெளியே போகணும், ஜாலியாக எங்கேயாச்சும் போய் மைண்டை மாற்றணும் அப்படின்னு யோசிப்பீங்க. நோ, த ஃபர்ஸ்ட் திங் தட் யூ நீட் டு டூ இஸ் பைபிளை திறங்க. மைண்டு தானாக மாறும், பிரச்சனை எல்லாம் ஓடிடும், உங்களோட துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறிடும். ஓகே, ஸோ பைபிளை திறங்க. கண்டிப்பாக ஆண்டவருடைய பிரசனம் உங்களை நிரப்பும் போது உங்களுக்கு அந்த பீஸும் அந்த ஜாயும் அளவில்லாமல் கிடைக்கும். ஸோ ஓப்பன் யுவர் பைபிள் இம்மீடியட்லி அண்ட் மெடிடேட் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். ஓகே, ஸோ ஆண்டவர் எப்படி அவர் வந்துட்டு when Jesus was tempted, அவர் வந்துட்டு ஃபுல்லாக he overcame every temptation by the word of God. Okay, we saw about that one day on the message, right? So அந்த மாதிரி இருக்கும்போது ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர்கிட்ட எல்லா பவரும் இருந்துச்சு ஏசப்பா கிட்ட. ஆனால் he found his strength to overcome every temptation from the word of God. He defeated the tempter by the word of God. ஸோ அதே மாதிரி use the word of God as your weapon. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஆயுதம் வந்துட்டு ஆண்டவருடைய வார்த்தை. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டெம்டேஷன் வருதா, ஏதாச்சும் ஒரு போராட்டம் வருதா, டக்குன்னு ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து நீங்கள் போராடுங்க, அண்ட் யூ வில் டெஃபினெட்லி வின். டிக்ளேர் த ப்ராமிசஸ் தட் காட் கிவ் யூ. யூ ஷுட் சே, நான் தோண்டு போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், ஏன்னா ஏசப்பா எனக்கு இப்படி ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அவங்க என்னை பற்றி தப்பாக பேசுகிறது இல்லாட்டி என்னை வந்துட்டு ரொம்ப மட்டம் தட்டி பேசுகிறது உண்மை கிடையாது. வாட் தே சே இஸ் நாட் ட்ரூ, பிகாஸ் த லார்ட் சேஸ் தட் ஐ எம் ஃபியர்ஃபுல்லி அண்ட் ஐ எம் வண்டர்ஃபுல்லி மேட். திஸ் இஸ் த ட்ரூத். அண்ட் ஆண்டவர் சொன்ன சத்தியத்துக்கு மேலே நீங்கள் எதையும் நம்பணும்னு அவசியமே கிடையாது. Stand on the word of God and find your strength in the scripture. And when you find your strength in the scripture, nothing will be able to shake you. யாராச்சும் வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்களா, நீ ஒரு வேஸ்ட்டு, நீலாம் வந்துட்டு எதுக்கு பிறந்தேனே தெரியாது, ஏன் சம்டைம்ஸ் நம்ம ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸே கூட சொல்லலாம், நீ எதுவுமே பண்ண மாட்டேங்கிற, யூஸ்ஃபுல்லாக என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் அந்த இடத்துல இஃப் வி ஆர் கோயிங் டு டிபெண்ட் ஆன் ஆர் செல்ஸ், ஆர் நம்ம அவங்க சொல்கிற வார்த்தைக்கு அட்டென்ஷன் கொடுத்தோன்னா நம்ம ரொம்ப சோகமாயிடுவோம், ரொம்ப துவண்டு போயிடுவோம், ரொம்ப டிஸ்கரேஜ் ஆயிடுவோம். ஆனால்
when we find our strength in the scripture, when we say that no, God has told that I am fearfully and wonderfully made, God has chosen me, God has a purpose for me, I am his chosen instrument அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோடைய வார்த்தையில் நம்ம டிபெண்ட் பண்ணும்போது நமக்கு அந்த வர அந்த ஸ்ட்ரென்த்தே வேறு. அண்ட் இவங்க சொல்கிற எந்த வார்த்தைகளுக்கும் நம்ம அஃபெக்டே ஆக மாட்டோம், நம்ம பாட்டுக்கு சிரிச்சுட்டு போயிடுவோம். ஏன்னா பிகாஸ் we know the truth about us, right? So find your strength in the scripture. And the final thing is, live with gratitude. Jesus always lived with gratitude. கரெக்டா? லாஸ்ட் சப்பரில் என்ன பண்ணாரு? He took the bread and he gave thanks. He knew he was going to die the next day. He knew he was going to suffer. He knew people were going to mock him. And he knew there was a betrayer with him on his table. He knew இப்போ போய் அவரை போய் போட்டு கொடுக்க போகிறாங்க, அவரை பிடிச்சிட்டு போகிறாங்க, he is going to suffer like anything அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாக்கு தெரியும். ஆனாலும் he gave thanks. ஓகே, அந்த மாதிரி தான் த்ரூ எவ்ரி சிச்சுவேஷன் we need to thank God. No matter what, டிஃபிகல்ட் மூமெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி சந்தோஷமான நிலையும் இருக்கலாம், எப்பயுமே we need to remember to thank God. நம்ம வந்துட்டு கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம சொல்லலாம், எனக்கு தேங்க் பண்ண ஒன்றுமே இல்லை, வெறும் நீடு மட்டும்தான் இருக்குது, என்னோட நீடையும் ஆண்டவர் சந்திக்கவே மாட்டேங்கிறாரு, ஸோ அப்புறம் நான் எதுக்கு தேங்க் பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அப்போவும் we have to thank God because there are so many things that God blesses us with which our eyes do not see. He is protecting us. உங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்த் இருக்குது, அதுவே ஒரு பெரிய blessing. There are so many people who are wanting to live the life that you have. பட் நம்ம லைஃப்பை போட்டு ஐயோ என் லைஃபே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் there are so many people who would die for your life. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு they would love it and they would want to somehow want that. அந்த மாதிரி there are people. ஸோ அப்படி இருக்கும்போது we need to be grateful in all circumstances. We all know this story where God multiplied the bread for the 5,000 people, right? So appamo, if you notice, when God, there were 5,000 people, more than 5,000 indeed. So actually 5,000 men without women and children in பைபிளில் போட்டிருக்கு. ஸோ எவ்ரி 5,000 மென்னுக்கு வந்துட்டு ஒரு ஒய்ஃபோ அந்த மாதிரி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ராக்சிமேட்லி விமன் சில்ட்ரன் எல்லாம் சேர்த்து ஒரு 15,000 ஆச்சு இருந்திருக்க மாட்டாங்க அந்த இடத்துல. மென் மட்டும் 5,000னா அவங்களோட பிள்ளைங்க, அவங்க ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து அப்ராக்சிமேட்லி அட்லீஸ்ட் ஒரு 15,000 பீப்புள் இருந்திருப்பாங்க. 15,000 பீப்புள் இருக்காங்க, 15,000 பீப்புள் இருக்காங்க, ஆனால் வெறும் 5 அப்போ 2 மீன் தான் இருக்குது. யாருக்கு பத்தும்? எப்படி பத்தும்? அதே மாதிரி தான் சம்டைம்ஸ் நம்ம வாழ்க்கையிலையும் தேர் இஸ் அ கிரேட் நீட். ஓகே, இவ்வளோ பெருசான ஒரு காரியத்தை பண்ணணும், ஆனால் என் பேங்க் பேலன்ஸில் 10 ரூபா கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டில் தேங்க் காட் ஃபார் த 10 rupees that you have, because our Jesus is able to multiply what you have and feed those 5,000 and 15,000 or 50,000 or 50 crores of people. God can do it through you. But for that you need to be grateful for what you have. நம்ம கிட்ட இருக்கிறத வச்சுட்டு நம்ம என்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறோமோ அப்போமே பாதி ஹாப்பினஸ் பாதி பீஸ் எல்லாமே நம்மக்கிட்ட வந்துடும். நமக்கு இருக்க தேவையை பார்க்காதீங்க, நமக்கு இருக்க ஐயோ அவங்களுக்கு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மிச்சவங்களை கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. உங்ககிட்ட இப்போது இருக்கிறதுல நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கனாலே பாதி பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு மல்டிப்ளை ஆக ஆரம்பிச்சிடும். And the Bible says that in John 6 chapter 11, and he took the loaves, and when he had given thanks, he distributed them to those who were seated. Okay, so அவர் வந்துட்டு தேங்க்யூ சொல்லிட்டு அந்த 5 loaves 2 fishக்கு he took it and he gave thanks. He knew there were so many people. He knew he had only 5 loaves and 2 fish. And அப்போ கூட he took it and he gave thanks. அப்புறம் we all know what happened. It multiplied and everybody were able to eat full. And எல்லா டிசைபிள்ஸும் வந்துட்டு எக்ஸ்ட்ரா 12 basket fulls ஆஃப் பிரெட் அண்ட் ஃபிஷ், லோவ்ஸ் அண்ட் ஃபிஷ் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது. அதே மாதிரி தான் when we
have gratitude, when we are thankful for the things that we have right now, it might be small or big, and when God blesses you big, don't forget to thank him. நிறைய வாட்டி வந்துட்டு ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம அந்த பிளெஸ்ஸிங் வந்த அப்புறமா நம்ம அவருக்கு தேங்க்யூ சொல்லவே மறந்துடுவோம். அப்படியே மறந்தாச்சு. அது வரைக்கும் அவர்கிட்ட போய் எனக்கு வேணும் 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 அப்படின்னு கேட்டுட்டு கடைசியில் அவர் எல்லாத்தையும் கொடுக்கும்போது அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அப்படியே மறந்தே போயிடும் ஆண்டவரை. அதுவும் ரொம்ப தப்பு. ஸோ இன் வாட் எவர் சுச்சுவேஷன் யூ ஆர் இன், ஆல்வேஸ் பி தேங்க்ஃபுல் ஃபார் வாட் யூ ஹாவ், அண்ட் காட் வில் டெஃபினெட்லி பிளெஸ் அண்ட் மல்டிப்ளை யூ, அண்ட் ஹீ வில் லிஃப்ட் யூ அப் ஃபார் த க்ளோரி ஆஃப் ஹிஸ் நேம். ஸோ in order to maintain your peace, what should we do? First thing, we need to pray through our struggles. And the second thing is, we first thing is we need to pray through every struggle that we face, and the second thing is we need to find strength in the scripture, and the third thing is we need to live with gratitude. We need to live thankful and grateful lives. Okay, so in the mood நம்ம பண்ணாலே மிச்ச everything else will fall in place. ஸோ லெட் அஸ் ஆல் ப்ரே. அண்ட் ஆஸ் வி ப்ரே, உங்கள் சேட் பாக்ஸில் வந்துட்டு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் போட்டிங்கன்னா we can all ப்ரே ஃபார் those ப்ரேயர் பாயிண்ட்ஸ் டுகெதர். ஸோ யா, எங்களை நேசிக்கிறவங்கள கத்தாவே இந்த நாளுக்காக நன்றி அப்பா. இந்த வேலையில் கூட ஏசப்பா, நீங்கள் உமது வசனத்தின் மூலியமாக எங்களுக்கு காண்பிச்ச, உமது வாழ்க்கையின் மூலியமாக கர்த்தாவே எங்களுக்கு காண்பிச்ச எக்ஸாம்பிளின் படி கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே, ஹெல்ப் அஸ் டு pray through every struggle that we face. Help us to find strength in scripture, and help us to be grateful in all circumstances, Lord Jesus. The Bible says that do not be anxious about anything, but in every situation with prayer and thanksgiving present your requests to God அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுதப்பா. அதே போல் கத்தாவே அப்பா, நாங்கள் ஒவ்வொருத்தரும் கத்தாவே in every situation with prayer and thanksgiving உங்கள்கிட்ட எல்லாத்தையும் நாங்கள் தேடி வந்து உங்ககிட்ட ஹெல்ப் எல்லாம் கேட்குறதுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. அண்ட் வென் வி டூ தட், வி நோ தட் யூ வில் கிவ் அஸ் தட் பீஸ் தட் சர்பாசஸ் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங் இன் ஆர் லைஃப். அப்பா, இன்னைக்குலேருந்து இதை நாங்கள் ஃபாலோ பண்ணி எந்த சமாதான குறையும் இல்லாமல் நாங்கள் ஒவ்வொருத்தரும் வாழ்கிறதுக்கு நீங்கள் கிருபை செய்ய போகிறீங்க. அதுக்காக நன்றி. ஃபேமிலியில் சமாதானம் இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம், வேலையில் சமாதானம் இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம், உங்கள் அம்மா அப்பாக்குள்ளே சமாதானம் இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ அந்த எல்லா சமாதான கேடுக்கும் இந்த 3 விஷயத்த நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக ஒரு abundance ஆஃப் பீஸ் அண்ட் ஜாய் நம்ம வாழ்க்கையை ஃபில் பண்ணும். அந்த பீஸை யாராலையும் மேற்கொள்ளவே முடியாது, யாராலையும் அதை எடுத்துகிட்டு போகவே முடியாது. ஸோ believe in Christ, have faith in him, and when you depend on God, when you pray through your struggles, when you pray and when you find your strength through the scripture, and when you are grateful in your current situations, then his happiness and his joy will definitely fill each and every one of your lives. Okay, so Father God, we pray that you take care of each and every one of us, Appa, and let your peace fill each and every one of our lives and our families and everything that we do, Father God. அண்ட் இப்போ கூட ஏசப்பா, இப்போ இருக்கிற ஒவ்வொரு ப்ரேயர் பாயிண்ட்ஸ்க்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. இந்த வேலையில் கூட ஏசப்பா 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்க ஒவ்வொரு பிள்ளைங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. அப்பா, நீங்கள் பிளெஸ் பண்ணுங்கள் கத்தாவே. உமது பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. அவங்க எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்லேயும் இருக்கக்கூடாது கர்த்தாவே. அவங்களுக்கு ஒரு சமாதானத்தை தாங்க. அவங்க எதிர்பார்க்குற மார்க் கர்த்தாவே, அதை விட ஜாஸ்தியாக கர்த்தாவே ஒரு நல்ல மார்க்கை தந்து நீங்கள் அவங்களை ஆசீர்வதிக்க போகிறீங்க. அதுக்காக நன்றி அப்பா. உமது கிருபையின் கரம் அவங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் இருக்கட்டும் அப்பா. நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளும் கர்த்தாவே. ஆசீர்வதியும் அப்பா. நீங்கள் முற்றிலுமாக ஒவ்வொருத்தரையும் ஆளுகையை செய்யுங்க. நல்ல ஞானத்தை தாங்க கர்த்தாவே. அவங்க எல்லா விதத்துலேயும் சிறந்து விளங்க நீங்கள் கிருபை செய்யுங்க. உங்களுக்கு சித்தத்தின்படி ஒரு நல்ல மார்க் கொடுத்து ஒரு நல்ல காலேஜில் கர்த்தாவே அவங்களுக்கு இடம் கிடைக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்கப்பா. அதே போல் கர்த்தாவே, இந்த வேலையில் கூட ஸ்டீவ் பிரதருக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமது கிருபையின் கரம் அவங்க மேலே இருக்கட்டும். அவருக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்து ஆசீர்வதிங்க. அவருக்கு ஒரு நல்ல ஏற்ற வாழ்க்கை துணையை நீங்கள் ஏற்படுத்தி தாங்க கர்த்தாவே. நீங்கள் பிளெஸ் பண்ணுங்கப்பா. அவங்களுடைய தகப்பனாரோட ஹெல்த்தை நீங்கள் பிளெஸ் பண்ணுங்கள். அவங்க ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்ஸை நீங்கள் சரி பண்ணி தாங்க கர்த்தாவே. நிர்மலா ஆண்டிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா பிதாவே, நீங்கள் பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க அப்பா. அவங்களோட ஹெல்த்தை நீங்கள் பிளெஸ் பண்ணுங்க அப்பா. ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ் அவங்களுக்கு நீங்கள் தாங்க கர்த்தாவே. உமது கரம் அவங்க மேலே இருக்கட்டும். உமது ரத்தத்தினால கர்த்தாவே அவங்கள நீங்கள் நிரப்புங்கப்பா. நெக்ஸ்ட் டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டில் கர்த்தாவே
அவங்க கம்ப்ளீட்லி ஹீல்டுன்னு சொல்லி வரதுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க. உமக்கென்று சாட்சியாக நீங்கள் மகளை இன்னும் வல்லமையாக பயன்படுத்த போவதற்காக நன்றி. அவங்களையும் அவங்க ஃபேமிலியை நீங்கள் பிளெஸ் பண்ணுங்க ஏசப்பா. அதே மாதிரி கத்தாவே அவங்களோட கிராண்ட்சன் கேலப்காக ஜெபிக்கிறோம் கத்தாவே. நீர் சின்ன குழந்தைய ஆசீர்வதியும் அப்பா. அவங்களுக்கு இருக்க அந்த ஜாண்டிஸ் ப்ராப்ளம், யூரினல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் நீக்கி போடுங்கப்பா. உமக்கென்று கத்தாவே அப்பா சாட்சியாக அந்த மகன் வளர்ந்து வரதுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. இந்த நியூ ஜென்ரேஷனில் கர்த்தாவே உமது ஒரு எக்ஸாம்பிளாக கர்த்தாவே உமது அன்பை காமிக்கும், உமது டிசிப்ளினை காமிக்கும் ஒரு பிள்ளையாக அந்த மகன் வளர்ந்து வரதுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க. அதே மாதிரி தபித்தால் ஜெயசீலிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே அப்பா. அவங்களுக்கு நீங்கள் ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு இருக்க அந்த வீசிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் நீக்கி போடுங்க கர்த்தாவே. அவங்களுக்கு ஒரு இசப்பா நல்லா படித்து கர்த்தாவே அவங்க உமக்கென்று சேவை செய்கிறதுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. அதே மாதிரி கர்த்தாவே ரேச்சல் இவாஞ்சலினுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமது கிருபையின் கரம் அவங்க மேலே இருக்கட்டும். அவங்களுக்கு இருக்க எல்லா ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸையும் நீங்கள் நீக்கி போட்டு தாங்க கர்த்தாவே. அண்ட் நீங்கள் முற்றிலுமாக அவங்களை ஆசீர்வதிங்க, கூட இருங்க, காத்துக்கொள்ளுங்கப்பா. அப்போ இப்போ கூட கர்த்தாவே இன்னைக்கு மீட்டிங் ஜாயின் பண்ணியிருக்க ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பவானிக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அவங்க தேவைகள் அனைத்தையும் சந்திங்கப்பா. நீங்கள் முற்றிலுமாக அவங்கள வழி நடத்துங்க. அவங்க போக வேண்டிய பாதை அவங்களுக்கு நீங்கள் காண்பீங்கப்பா. ஜெனிக்காக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா விதத்துலையும் நீங்கள் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அப்பா பிதாவே அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்துலையும் கர்த்தாவே நீங்கள் அவங்க கூட இருந்து அவங்கள வழி நடத்தி அவங்க என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு கற்றுத்தாங்க கர்த்தாவே. அதே மாதிரி கர்த்தாவே ஜெனிஃபர் ஜெஸ்லின்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமது கரம் அவங்க மேலே இருக்கட்டும் சுவாமி. அவங்க போக்கிலே வரத்துலேயும் அவங்க கூட இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. அப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்கப்பா. அவங்களோட ஃபேமிலியை நீங்கள் பிளெஸ் பண்ணுங்க. அவங்க நிறையா பேருக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கிறதுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. அவங்க என்ன வழியில் செல்லணும், என்ன பாதையில் செல்லணும்னு கர்த்தாவே நீங்கள் அவங்களுக்கு காண்பீங்க கர்த்தாவே. உமக்கு பிரியமுள்ள காரியங்களை மாத்திரமே அவங்க செய்கிறதுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க. ஜெரோஷாக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமது கிருபையின் கரம் அவங்க மேலே இருக்கட்டும். எல்லா விதத்துலையும் அவங்கள பாதுகாத்து கொள்ளுங்க கர்த்தாவே. உமக்கென்று சாட்சியாக எழும்பி பிரகாசிக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவங்க வாழ்க்கையில் அவங்க பெற்றுக்கொண்டு உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. ஜுவேரிக்காக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே அப்பா. நீங்கள் முற்றிலுமாக பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கப்பா. அப்பா பிதாவே அவங்க வாழ்க்கையை நீங்கள் பிளெஸ் பண்ணுங்கள். அவங்க தேவைகள் அனைத்தையும் நீங்கள் சந்திங்க. அவங்களையும் அவங்க ஃபேமிலியும் நீங்கள் முற்றிலுமாக ஆளுகை செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்கப்பா. ஷர்லி ஜீன் மேனுவலுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் மகளுடைய படிப்புகளை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. உமக்கென்று கர்த்தாவே உமது நாமத்தின் மகிமைக்கென்று மகள் சிறந்து விளங்க நீங்கள் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. உமது கிருபையின் கரம் ஒவ்வொருத்தர் மேலேயும் இருக்கட்டும். நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அதே மாதிரி மியான்மரில் நடந்த அந்த எர்த்குவேக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே அப்பா. நீங்கள் அங்கே அஃபெக்ட் ஆகிருக்க ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. அவங்க மறுபடியும் ஓவர் கம் பண்ணி வரதுக்கு நீங்கள் அந்த பலனை தாங்க. ஆறுதல் படுத்துகிற தேவன், நீங்கள் நல்ல ஆறுதல்களை தாங்க ராஜா. அவங்க இழந்ததை காட்டிலும் கர்த்தாவே 2 மடங்கு பிளெஸ்ஸிங்ஸை கர்த்தாவே அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தந்து நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறீங்க. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் அப்பா. இன்னைக்கு கூட கர்த்தாவே நாங்கள் ஜெபிச்ச ஒவ்வொரு ப்ரேயர் பாயிண்ட்காகவும் நன்றி கர்த்தாவே. நீங்கள் எங்கள் ஜெபங்களை கேட்குற தேவனாக இருக்கிறீங்கப்பா. அந்த ஜெபங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கேட்டீங்க, அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. அப்பா பிதாவே எங்கள் ஜெபத்துக்கு நீங்கள் பதில் தந்துட்டீங்கன்றதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. இந்த வேலையில் கூட கர்த்தாவே அப்பா சாப்பாடு இல்லாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க கர்த்தாவே. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தாவே 3 வேளையை சாப்பாடு கிடைக்க நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. ஒரு பாதுகாப்போடு இருக்குது நீங்கள் கிருபை செய்யுங்க. அதே மாதிரி வேலை இல்லாமல் இருக்கோம் ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல வேலையை நீங்கள் ஏற்படுத்தி தாங்க கர்த்தாவே. அப்பா உமக்கென்று கர்த்தாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் கர்த்தாவே. அவங்க நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் மேலாக கர்த்தாவே ஒரு நல்ல வேலையை கர்த்தாவே உங்களுக்கு ஏற்படுத்தி தந்து அவங்களை ஆசீர்வாதிங்க கர்த்தாவே. அவங்கள சுற்றிலும் உள்ள எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. அதே போல் இந்த வேலையில் கூட கர்த்தாவே உண்மை தெரியாமல் அறியாமல் இருக்கும் கர்த்தாவே ஒரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த எல்லா ஆத்துமாக்களும் கர்த்தாவே ரட்சிக்கப்படுறதுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. இந்த மொமெண்ட்டில் நீங்கள் எந்த கண்ட்ரியில் வேணா இருக்கலாம், உங்கள் தேசத்துக்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? உங்கள் தேசத்தை சொல்லி நீங்கள் எல்லாரும் ஜெபிங்க அப்பா. அப்பா பிதாவே நீங்கள் கர்த்தாவே அப்பா எங்கள் தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி அப்பா. எங்கள் தேசத்தில் காணப்படுகிற எல்லா பாவங்களையும் நீங்கள் நீக்கி போடுங்கப்பா. உமது பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால எங்கள் ஒவ்வொருத்தருடைய தேசத்தையும் நீங்கள் நிரப்பி ஆளுகை செய்யுங்க சுவாமி அப்பா. உமக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்தையும் நீங்கள் நீக்கி போடுங்க கர்த்தாவே. உமது பரிசுத்த தேசமாக எங்கள் தேசத்தை நீங்கள் மாற்றப் போவதற்காக நன்றி அப்பா. அப்பா ஒரு ஆத்துமாவும் கர்த்தாவே அப்பா உமது வருகையில் காணப்பட போவதற்காக நன்றி அப்பா. நீங்கள் எங்களை பயன்படுத்துங்கப்பா. நிறைய ஆத்துமாக்களை கர்த்தாவே அப்பா உமக்கென்று கர்த்தாவே ஆதாயப்படுத்துறதுக்கு எங்களை பயன்படுத்துங்கப்பா. எங்களுக்கு அந்த தைரியத்தை தாங்க கர்த்தாவே. சுவிசேஷத்தை சொல்றதுக்கு அந்த தைரியத்தையும் அந்த ஞானத்தையும் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தந்து நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. Help us not to shy away, Father God, but help us to show your love and help us to share the gospel with every person we meet so that அவங்களுடைய ஆத்துமா கர்த்தாவே
ஏதோ ஒரு விதத்தில் ரட்சிக்கப்படுறதுக்கு நாங்கள் காரணமாக இருக்கிறதுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. அப்பா நீர் ஆசீர்வதியும், நீங்கள் காத்துக்கொள்ளுங்கப்பா. இன்னைக்கு ஜாயின் பண்ண ஒவ்வொருத்தரையும் நீங்கள் bless பண்ணுங்க. நீங்கள் கூட இருங்க, காத்துக்கொள்ளுங்க. எல்லா துதிகன மகிமை உமக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். எங்களோட எல்லா ஜெபங்களுக்கும் நீங்கள் பதில் தந்து விட்டீர், அதுக்காக நன்றி. இப்போ இயேசு மூலம் ஜெபம் கேட்குறோம் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். ஸோ நவ் இட் இஸ் அ டைம் ஃபார் கிவிங். ஸோ ஆண்டவர் உங்ககிட்ட பேசினாருன்னா இந்த பாடல் பாடும்போது நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற டீட்டெயில்ஸ்க்கு உங்களோட ஆஃபரிங்ஸை சென்ட் பண்ணலாம். ஸோ தட் we can all glorify our Lord and Savior Jesus Christ together. நீங்கள் ஷோ பண்ணுற ஒவ்வொரு சீடும் you are directly ministering to so many souls who are not attain salvation. ஸோ அவங்க எல்லாருக்கும் நீங்கள் உங்கள் மூலியமாக ஆண்டவருடைய ரட்சிப்பை நீங்கள் கொண்டு போகிறீங்க. ஸோ இஃப் த லார்ட் ஸ்பீக்ஸ் டு யூ, ஸோ அ சீட் டுவர்ட்ஸ் அ மினிஸ்ட்ரி வித் ப்ரேயர். இட் இஸ் நாட் கம்பல்ஷன் அட் ஆல். ஆண்டவர் உங்ககிட்ட பேசினார்னா யூ கேன் ஷோ த சீட் டுவர்ட்ஸ் அ மினிஸ்ட்ரி. இந்த பாடலை பாடும்போது யூ கேன் சென்ட் இன் யுவர் ஆஃபரிங்ஸ். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். உன் பாவங்களை நீக்கி உன்னை சுகமாக்கும் கல்வாரி இயேசுவின் இரத்தமே. உன் வியாதிகளை மன்னித்துன்னை சுத்திகரிக்கும் கல்வாரி இயேசுவின் இரத்தமே. விலையேற பெற்ற இரத்தம் அதுவே, விலையாக சிலுவையில் சிந்தப்பட்டதே. உன் பாவங்களை கழுவிட சிந்தப்பட்டதே கல்வாரி இயேசுவின் இரத்தமே. Thank you, Father God. Thank you so much for everyone who sowed a seed towards this ministry. Father God, bless their finances and their families, அப்பா. அண்ட் இன்னைக்கு ஜாயின் பண்ண ஒவ்வொருத்தரையும் நீங்கள் bless பண்ணுங்கள். எல்லாருடைய போக்குலத்துலேயும் கூட வந்து பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. அப்பா நீங்கள் கர்த்தாவே எங்களை வழி நடத்துங்க. எல்லா விதத்துலையும் உமது நன்மைகளை நாங்கள் காண்றதுக்கு, உமது நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு எங்களை நீங்கள் கிருபை செய்யுங்க. உமது சமாதானத்தினால எங்கள் ஒவ்வொருத்தரையும் எங்களோட குடும்பங்களையும் நீங்கள் நிரப்பி ஆசீர்வதிங்க. உமது கிருபையின் கரம் எங்கள் மேலே இருக்கட்டும், எங்களை ஆசீர்வதிக்கட்டும். எல்லா துதிகன மகிமை உமக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். இப்போ இயேசு ஜெபம் கேட்குறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். Thank you so much everyone for joining today. So every day at 9 p.m. Except for Sundays, Monday to Saturday for 40 days we have the prayer and worship happening. So do share it with your friends and family and join us so that we can all glorify our Lord and Savior Jesus Christ together, and we can grow in a closer relationship to Him. So thank you so much once again for joining. Have a blessed night and God bless you all.